எவ்ரிடே இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஐடிசி ஷேர்ஸ் 11% இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 10.78% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்? இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் இதுல உள்ள கிக் ஒர்க்கர்ஸ்லாம் டிசம்பர் 25 அண்ட் டிசம்பர் 31 எஸ்டர்டே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு ரெண்டும், இதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐடிசி ஷேர்ஸை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு 11% வரைக்கும் மேக்சிமம் கிராஷ் ஆயிருந்தது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஃப்ரெஷ் எக்ஸைஸ் டியூட்டி, அதனாலதான் இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு. மெயினா சிகரெட்ஸ்ல போட்டிருக்காங்க. இது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா டேல மட்டும் இன்னைக்கு மட்டும் 362.70 per ஷேர் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த சடன் ஃபால் எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஐடிசில ப்ரமோட்டர்ஸ்னு யாருமே இல்லை. ஸோ என்டையரா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. செப்டம்பர் 2025 குவார்டர் நிலவரப்படி 46 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர்ந்து 14.3% ஸ்டேக் இந்த கம்பெனில இருக்கு. மெயினா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் பார்த்தோம்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட லார்ஜஸ்ட் ஸ்டேக் இருக்கு ஐடிசில 3.26%. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 2.28% வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் சைட் பார்த்தோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 15.86% ஸ்டேக் வச்சிருக்காங்க ஐடிசில. அதே ஃபாரின் இன்வெஸ்டர் சைட் பார்த்தோம்னா டொபாக்கோ மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியா லிமிடெட் 17.8% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் ஓவர் 2% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஜிக்யூஜியோட சிஐஓ ராஜீவ் ஜெயின் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐடிசின்றது ஒரு கிரேட் க்ரோத் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸைஸ் டியூட்டி ஹைக்னால. இதனால சிகரெட்டோட மார்ஜின்ஸ் நியர் டேர்ம்ல பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டாக்கோட வால்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஐடிசி வந்து டைவர்சிஃபைட் பிஸ்னஸா இருந்தாலும் எதுலலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஹோட்டல்ஸ், அக்ரி பிஸ்னஸ் அண்ட் தென் டொபாக்கோ, இதுல எல்லாத்தையும் டைவர்சிஃபையா இருந்தாலும் அவங்களுக்கு மெயினா எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் டொபாக்கோ பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. என்ன எக்ஸ்பர்ட்ஸ் வார்ன் பண்ணியிருக்காங்க? இந்த எக்ஸைஸ் டியூட்டி ஹைக், சிகரெட் மேல உள்ள ஹைக்னால என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ ஐடிசி ஷார்ட் டேர்ம்ல வாலட்டைல் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஐடிசி கோர் பிஸ்னஸ். சிகரெட் பிஸ்னஸ் ஐடிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேஜர் ப்ராஃபிட்ஸ் ஐடிசிக்கு சிகரெட் டொபாக்கோ செக்மெண்ட்லேருந்து தான் வருது. என்னதான் கம்பெனி டைவர்சிஃபைடா இருந்தாலும் டொபாக்கோ பிஸ்னஸ்லேருந்து தான் மெயினாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிகரெட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனி ஃபுல் டேக்ஸ் பர்டனை கன்சூமர் கிட்ட பாஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க எதர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லாட்டி மார்ஜினை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் சம் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லீகல் ஆர் அன்ஆர்கனைஸ்டு சிகரெட்ஸை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஐடிசியோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும். தேர்ட் பாயிண்ட், ஸோ இதனால டொபாக்கோ செக்மெண்ட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் டு கவர்மெண்ட் பாலிசி. ஸ்மால் டேக்ஸ் ஹை கூட ப்ராஃபிட்ஸில் ஒரு பிக் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க நியர் டேர்மில் ஐடிசி ஏர்னிங்ஸ் வாலட்டைலாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்விங்கில் இருக்கும். ஸோ இதனால தான் இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் 11% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. க்ளோஸ் ஆகும்போது 10.78% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் இதுல உள்ள கிக் ஒர்க்கர்ஸ்லாம் டிசம்பர் 25 டிசம்பர் 31 ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தாங்க. இதோட எதிரொலியா ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட ப்ரைஸ் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு 2% வரைக்குமே ஸ்விக்கியும் சரி ஜொமேட்டோவும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ஆச்சு இந்த ஸ்ட்ரைக்?
அதை பத்தி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவோட சிஇஓ தீபேந்தர் கோயல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 31ஆம் தேதி ஜொமேட்டோ அண்ட் பிளிங்கிட்ல வரலாறு காணாத அளவுல நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்லயும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நாங்க டெலிவரியும் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன புள்ளி விவரம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரே நாள்ல 4 லேக் டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலம் 75 லேக் ஆர்டர்கள் டெலிவரி செஞ்சிருக்காங்க. அதாவது சுமார் 63 லட்சம் வாடிக்கையாளர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஊக்கத்தொகை விவரம் என்னாச்சு? இந்த சாதனைய பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு கூடுதல் ஊக்கத்தொகையும், அதாவது எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் எதுவுமே கொடுக்கல. எப்பயுமே புத்தாண்டு கால அப்டேட் என்ன கொடுப்போமோ அதை மட்டும் தான் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க தீபேந்தர் கோயல். ஸோ இந்த நியூஸ் பிஸ்னஸ் நல்லா டிசம்பர் 31 ஸ்ட்ரைக்லையும் நல்ல ஆர்டர் கிடைச்சு போயிருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஷேர்ஸ் 2% வரைக்கும் மேக்ஸிமமா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.